இதெல்லாம் நல்ல படம் தான், ஆல் டைம் ஃபேவரட். ஏய், தள்ள 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 ஜீவா அவர்கள் தான் செம்ம ட்ரெண்ட் போலயே பாரு. ஐயா ஒரே ஒரு படம் தான், அந்த ஒரு படம் வந்து பொங்கலுக்கு சடனா ரிலீஸ் ஆகி சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகி ஜியோவுடைய மொரட்டு கம்பேக் அண்ட் சோஷியல் மீடியா ஃபுல்லா பயங்கர ட்ரெண்டா இருக்காரு. ஒரு டைம்ல இவர் பண்ண அந்த அட்டென்ஷன் கேதரிங்லாம் இருக்குது பாருங்க. அதாவது இவர் எந்த மாதிரியான ஒரு ஃபிலிமை சூஸ் பண்ணாலும் அந்த ஃபிலிமோட எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்டுக்கு போயிட்டு வந்துருவாரு. அண்ட் இவர்கிட்ட வந்து டிஃப்ரெண்ட் ஃபிலிம் ஜேர்னல்ஸ் இருக்கும், செலக்டிங் ஆஃப் ஸ்கிரிப்ட்ன்றது. அண்ட் மெயினா வந்து ஒரு ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு சிங்கம் புலி, பொறி, ரவுத்திரம், கோ, தெனாவட்டு, கச்சேரி ஆரம்பம் ஆக்ஷன் ஃபிலிம்ஸ்லேயே லைட்டா மோல்ட் பண்ணி எக்ஸ்பெரிமெண்டல் ஆட் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா முகமடியா இருக்கும். அண்ட் இதுவே ஒரு ரோம்காம் ஜானர்ஸ், ரொமான்டிக் காமெடி ஜானர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எஸ்எம்எஸ், நீதான் என் பொன் வசந்தம், அது கூடவே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஃபீல் குட் மூவிஸ் நண்பன், சங்கிலி பூங்கிலி கதவு தர, கவலை வேண்டாம், என்றென்று புனகை, இந்த மாதிரியான ஒரு படங்களுமே சரி பயங்கரமா இருக்கும். இதெல்லாம் ஓரமா ஒதுக்கி வச்ச ஆக்டர்ப்பா, பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் ஃபிலிம்ஸை சமுதாயத்துல தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய படங்கள்லாம் கூட நான் பண்ணியிருக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஜிப்சி இருக்கும். அதே சமயத்துல கற்றது தமிழ், ராம், இந்த மாதிரியான ஃபிலிம்ஸஸ் இருக்கும். ஏன்னா இவர்கிட்ட வந்து பிடிச்சது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஷாம், அந்த யங்னஸ், அவர்கிட்ட அந்த டான்ஸ் சாங்ஸ் அதெல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். மெயினா அந்த ஹிட்டான படங்கள்ல வந்து சாங்ஸ்லாம் ரொம்ப ரிப்பீட்டட் வேல்யூ உள்ள சாங்ஸ். அண்ட் மெயினா எனக்கு ரொம்ப பிடிச்சது ஒரு மெலடி சாங் ஒன்று இருக்கும், பேருந்தில் நீ எனக்கு ஜன்னலோரம், பின்வாச முற்றத்திலே துளசி மடம்னு அந்த ஒரு சாங். இந்த சாங் வந்து என்னுடைய ஆல் டைம் ஃபேவரட், கேட்டுக்கிட்டே இருப்பேன் இந்த சாங்ஸ் மட்டும். இந்த மாதிரியான ஒரு மெலடி இப்போ கொஞ்சம் கம்மியா இருக்கும் நம்மளுக்கு வர்றது. பேருந்தில் நீ எனக்கு ஜன்னலோரம், பின்வாசம் முற்றத்திலே துளசி மடம், ஆளில்லா நள்ளிரவில் கேட்கும் பாடல், அன்பே அன்பே நீ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு வைபுக்கு போயிட்டு வருவேன். ஸோ அதான் இந்த மாதிரியான ஒரு ஹிட் வந்து ஒரு வருஷத்துக்கு சும்மா ஒரு தடவை பண்ணாருன்னா பயங்கர ஒரு ஜீவா வில் பி பேக் ஆன் ட்ராக்.